இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 நம்பர் சிஸ்டத்தில் பேஜ் நம்பர் 22ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து -32 டிவைடட் பை 4. இங்கேயும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மெயினாக டிவிஷனில் ரெண்டு சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மைனஸ் வரும், சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ டிஃப்ரெண்ட் சைன். அப்போ டிஃப்ரெண்ட் சைன் தான் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் போடணும். போட்டுட்டு 32 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 32ல் எத்தனை 4 இருக்குதுன்னு 4 டேபிள்ஸை பார்க்கணும். 4 8s are 32. அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு 8. செகண்ட் சம் -50 டிவைடட் பை 50. இப்போ ஒரு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ ஒரே ஒரு மைனஸ் இருந்தால் என்ன வரும், நமக்கு டிஃப்ரெண்ட் சைன், அதாவது மைனஸ் வந்துடும். அப்புறம் 50யை 50ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே நம்பரை டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 50ல் எத்தனை 50 இருக்குதுன்னு பார்க்கணும், ஒரு 50. ஸோ அந்த நம்பர் அதே நம்பர் டிவைட் பண்ணும் 1 கிடைக்கும். இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குனால மைனஸ் வரும். அடுத்தது தேர்ட் சம் 30 டிவைட் பை 15. இங்கேயும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் அது ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் இருக்கனால நம்ம ப்ளஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 30ல் எத்தனை 15 இருக்குதுன்னு பார்க்கணும். 15 1s are 15, 15 2s are 30. அப்போ ஆன்சர் எது இதுக்கு 2. அடுத்தது ஃபோர்த் சம் இங்கே -200, இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் டிவைட் பை ப்ளஸ்ஸு, டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது ஆன்சர் வரும், மைனஸ் வரும். இப்போ 20யை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 200 10ஆல் டிவைட் பண்ணும்போது 10ல் எத்தனை 200 இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை 200, 20 10s are 200. அப்போது -20. இப்போ இங்கே பாருங்கள் -48 டிவைட் பை 6, மைனஸ் ப்ளஸ்ஸு டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுங்க. போட்டுட்டு 48ல் எத்தனை 6 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை 6, 8 6 are 48. அப்போ 8. therefore -48 divided by 6 is -8. Thank you.